இங்கே அவன் ஒரு ப்ராஸ்டியூட்டை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். முதல்ல அந்த பொண்ணு வேணான்னு சொன்னாலும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேருக்குமே வீடு கிடையாது, ஒரு ரோட்டு ஓரமாக தான் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ரோடு வேலை பார்க்குது, இவனும் போய் மூட்டை தூக்குற வேலை பார்த்து காசு சம்பாதிச்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த பொண்ணு திருந்தி உழைச்சி வாழ்ந்தாலும் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இந்த பொண்ணு போய் புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவனும் வந்து இந்த ஆளை போட்டு அடிச்சிடறான். இவங்க 2 பேரும் ரோட்ல படுத்திருக்கும் போது தப்பு பண்றீங்களான்னு சொல்லி போலீஸ் வந்து இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. கோர்ட்ல இவங்க 2 பேரும் விசாரிக்கும் போது இவங்க 2 பேரும் அவங்க பேரை மட்டும் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, ஒரு விலாசம் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு உடனே ஜட்ஜே வந்து இன்னும் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வந்து புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றீங்களேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. கோர்ட்ல இருக்க எல்லாருமே கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நடுரோட்ல தப்பு தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த புருஷன் கிட்ட அடி வாங்கின ஒருத்தன் வந்து சொல்லிடுறான், இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட், இவன் வந்து ஒரு ரவுடின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டுறாங்க. கடைசியா நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு ஜட்ஜி கேட்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க புருஷன் பொண்டாட்டி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜட்ஜி இவங்களை நம்பவே மாட்டேங்கிறாரு. இவங்க 2 பேரும் திருந்தி வாழணும்னு நினைச்சாலும் இந்த சமூகம் அவங்கள வாழ விடாமலே பண்ணி அவங்கள ஜெயில தூக்கி போட்டுறாங்க.